என்னால அந்த குப்பை எடுத்து போடுறதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல எல்லாமே இப்படிதான்ப்பா. ஒரு 10 பேர் அதை பண்றாங்கன்னா மீதி ஒரு ஆள் பண்ணலனா அவங்க கெட்டவங்க ஆயிடுறாங்க. பழைய கதையை விட்டுட்டு இங்க வருவோமா? இதுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ காலையில் முதல் ப்ரோமோவே வந்துட்டு சண்டை தான். ஆக்சுவலாக பார்வதி தான் வந்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. பழைய விஷயங்களை வச்சு பழைய பாயிண்டே பற்றி வச்சு பேசி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா, இந்த சூப்பர் டீலக்ஸில் போயிட்டு குப்பெல்லாம் அவங்க தான் எடுக்கணும். உங்களுக்கே தெரியும் விக்ரம்லாம் எப்படி எடுத்தாங்கன்ட்டு. ஏன் பார்வதியே சொல்லியிருப்பாங்க அவங்க சூப்பர் டீலக்ஸில் இருந்திருந்தா. அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று ஸ்வாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி மற்றும் எஃப்ஜே வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் உள்ள போயிட்டாங்க. ஸோ பார்வதியும் வியானாவையும் வெளியே தோத்திட்டாங்க. இதில் பார்வதி கூட பரவாயில்ல, பட் வியானாக்கெல்லாம் ஆடலை. பிகாஸ் அவங்க அப்படியே வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ்லேயே இருந்துட்டு போயிடலாம், ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம், லக்ஸரி பீப்புளாகவே இருந்தாலும் நினச்சாங்க போல். இப்போ அவங்க வேலை செய்யறதுக்கே வந்துட்டு மைண்டே வரல. ஸோ பார்வதி காலையிலே என்ன பண்ணிட்டாங்க, குப்பையெல்லாம் வந்துட்டு என்னால் எடுத்துகிட்டு போய் போட முடியாது, இதெல்லாம் ஒரு தன்மான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தன்மானம் பழைய கதையவே கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல ஒன்றும் பருப்பு வேகலை. ஏன்னா இப்போ வந்துட்டு யார் கேப்டன்னா கனியக்கா தான். முன்னாடி வந்துட்டு கேப்டனாக இருந்தது துஷார். அவன் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். பட் கனி அப்படி கிடையாது, ரொம்ப ஓப்பனாகவே பேசிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, என்னால் வந்துட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட முடியாது, என்னடா இது அநியாயமாக இருக்குது, இந்த வீட்டில் எல்லாமே ஒன்று பண்ணுவாங்களாம், ஒருத்தர் மட்டும் பண்ணனா அவங்க தப்பானவங்களாம். ஆமாம் லூஸு, தப்பானவங்க தான். பிகாஸ் ஆஃப் அவங்க எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் டாய்லெட் கழுவணும்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. நீ மட்டும் எதையுமே பண்ண மாட்டேன், நான் தான் நல்லவன் அப்படின்னு சொன்னால் நீ நல்லவளாயிடுவியா? 20 பேர் அவங்க வேலையை பார்க்குறப்போ நீ வேலையை பார்க்கலாம், அப்போ நீ கெட்டவ தான் உன்னை வேலையை விட்டு தூக்க தான் செய்வாங்க. ஸோ இதே புரிஞ்ச புராணத்தை அங்கே வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கனியக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பட்டுன்னு வந்து இந்த பழைய கதைலாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, இப்போ என்ன அவங்க குப்பையை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க, நீ தான் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், உன்னால் வைக்க முடியுமா முடியாதா, வைக்க முடியுமா முடியாதா, இதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக வந்துட்டு கனியக்கா சொன்ன உடனே பார்வதியால் பேசவே முடியல. அவங்க மற்றவங்க கிட்ட பேசலாம், பட் கனியக்கா கிட்டலாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஓவராக பேச முடியாது. பிகாஸ் ஆஃப் அவுட்டரில் வந்துட்டு அவங்க ஃபேமிலி கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அவங்க கனிக்கிட்டலாம் இந்த பப்புலாம் வேகாது போல். ஸோ அதனால் கனி பேசின உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஒன்றும் என்ன பேசுனதுன்னே தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் க்ளோஸ் போட்டு சரி நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பார்வதிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு நல்ல நாளாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறமா பார்வதியோட இந்த சவலாடெல்லாம் இங்கே பழிக்காது போல். அட்லீஸ்ட் கனி வந்துட்டு வீட்டில் தலைவராக இருக்க வரைக்கும் பார்வதியோட எந்த ஒரு கத்தலும் இந்த இடத்துல வந்துட்டு வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.